எல்லாரும் வேதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. ஆமென். எசேக்கியேல் 17வது அதிகாரம். எசேக்கியேல் 17வது அதிகாரம் அதனுடைய 24வது வசனத்தை வாசிக்கிறேன். 978வது பக்கம். எசேக்கியேல் 17:24. அப்படியே கர்த்தராகிய நான் உயர்ந்த விருட்சத்தை தாழ்த்தி தாழ்ந்த விருட்சத்தை உயர்த்தினேன் என்றும், நான் பச்சையான விருட்சத்தை பட்டு போக பண்ணி பட்டு போன விருட்சத்தை தழைக்க பண்ணினேன் என்றும் வெளியின் விருட்சங்களுக்கு எல்லாம் தெரிய வரும். கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், இதை நிறைவேற்றினேன். கரங்களை உயர்த்தி ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். கடந்த நாளிலே கர்த்தருடைய ஆவியானவர் இந்த வார்த்தையை கொண்டு அதிகமாய் பேச தொடங்கினார். இந்த நாளின் தியானத்திற்காய் பேசும்படியே கர்த்தர் உணர்த்தின வார்த்தை இதுதான். ஆமென். பட்டு போனதை நான் மறுபடியும் தழைக்க பண்ணுவேன், தாழ்ந்து இருக்கிறதை நான் மறுபடியும் உயர்த்துவேன். ஆமென். இதை உன்னை சுற்றி நிற்கிற ஒவ்வொரு விருட்சங்களின் கண்களும் காணத்தக்கதாய் நான் இதை செய்வேன் என்று கர்த்தர் இந்த காலை நேரத்தில் உரைக்கிறார். விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி ஆமென் என்று சொல்லி தேவனுக்கு மகிமை செலுத்துங்க பார்க்கலாம். ஆமென். உன்னை மறுபடியும் தழைக்க பண்ணி உன்னை மறுபடியும் உயர்த்தி நிறுத்துவேன். ஆமென். ஹல்லேலூயா. தாழ்ந்தவனை உயர்த்தவும் பட்டு போனவனை மறுபடியும் தழைக்க பண்ணவும் வேற இந்த உலகத்தில் ஒருவரால முடியாது. ஒரே ஒருவரால மட்டும்தான் முடியும். அது நான் ஆராதிக்கிற ஆண்டவர்னு சொல்றவங்க கரத்தை உயர்த்தி ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். அவருடைய வல்லமை இன்றும் 1% கூட குறையல. ஆமென். அவர் ஆபிரகாமின் நாட்களிலே அவர் ஆதியிலே எப்படி வல்லமை உள்ளவராய் இருந்தாரோ அதே வல்லமையோடு தான் இன்றும் இருந்து கொண்டிருக்கிறார். ஆபிரகாமின் வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடந்தது. என்ன அற்புதம்? பட்டு போன வாழ்க்கை, செத்து போன சரீரம். அந்த சரீரத்தை பார்த்தவர்கள் சொன்னார்கள், இந்த சரீரத்திலே இனி ஒரு நன்மை நடக்க போறது கிடையாது, இந்த சரீரத்திலே இனி ஒரு தழைக்க போகிற காரியங்கள் நடக்க போறது கிடையாது. ஆனா கர்த்தர் ஆபிரகாமை தெரிந்தெடுத்து நடத்தின தேவன். ஆமென். பட்டு போன அவன் சரீரத்திலிருந்து தழைக்க பண்ணுகிற சந்ததியை ஆண்டவர் உருவாக்கினது போல அவருடைய வல்லமை இன்றும் குறையவில்லை என்று விசுவாசிக்கிறவங்க பட்டு போன என் வாழ்க்கையை மறுபடியும் தழைக்க பண்ண என் தேவன் வல்லவராயிருக்கிறார்.